தான் கொண்டு வந்தேன். அன்னைக்கு அவர் காசே தரலண்ணா. நெய் மீன் தான் இருக்கு. நெய் மீன். ஆமாம், மீன் வாங்கவே போகல. இது மட்டும்தான் இருந்தது. யார் எந்த பசங்க? அவங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. மாமா வந்து காசு கொடுத்தாருன்னா கொடுங்க. ஆமாம், இல்லைன்னா இல்லை சொல்லுங்க. எங்களால் யாருன்னா தெரியாது, அலைய முடியாதுன்னு சொல்லிடுங்க. மோகன் ராஜா யார் டிரைவர்? ஆட்டோ டிரைவர் கொடுப்பாருன்னு சொல்லி அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். 4 நாள் ஆச்சு. ஆமாம், மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. ஆமாம், சாம்பார் சாதம் இல்லை, தக்காளி, மல்லி, காளான், சோயா, சுண்டல், தயிர், வாழைத்தண்டு சாதம், குடமிளகு சாதம். இல்லை, அவர் பழைய அமௌண்ட்டே தரலண்ணா. இல்லை, யாருன்னே தெரியாதுங்க அவர். எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தெரியாதுங்களே. அன்றைக்கே கொடுக்காம அன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டு போனதும் சரி. அதுக்கப்புறம் அவர் ஸ்டாண்டுக்கே வரல. நாங்கள் எங்கே போய் கேட்குறது? பேசிட்டு சரி. அவர் அதுக்கப்புறம் வரவே இல்லையா? அவர் தானே எங்களுக்கு தெரியாது, யார் பேர் தெரியாது. அவர் சும்மா பேசுவாங்க, யாருன்னு தெரியாது. 3 நாளாக யாருமே இல்லையே ஸ்டாண்டில். போய் பேசுங்க, வாங்கி பேசுங்க. யாருன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. கொடுக்குறது பெருசு இல்லைன்னா நாங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது காசுக்கு. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு எது தம்பி? தனித்தனியாக. ஹலோ, நான் இங்கே சாப்பாடு கடைக்காரர் பேசுகிறேன். ஃபிஷ் ஒன்று போட்டு போங்க தம்பி. அது அவர் வந்து சாப்பிட்டாரு அன்றைக்கி. அது நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி போட்டு போனார். அதுக்கப்புறம் இப்போ தான் வராரு. நீங்களும் வரல, அவரும் இப்போ தான் வராரு. காசு வரல. 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டாரு. ஆமாம், நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு போனார். பேர் அவர் பேர் சண்முகமான்னு கேளுங்க. ஒரு ஏன் என்ன சொல்கிறாரு? நான்லாம் சொல்லலைங்கிறாரா? அப்படிங்களான்னு கேட்குறாரு. இது நம்ம அம்பா பூசா அப்படி வந்து திருப்பி அவர் கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்து சாப்பிட வந்தார். நேற்று தேடிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லி போட்டு பார்த்தா அவர் வரவே இல்லைங்க. அவர் காசு ஒன்றும் தரல. நீங்கள் சொல்லி போட்டு போனதோ சரி. அதுக்கப்புறம் அட்ரஸே வரல அப்படின்னு பேசிட்டேன். அவர் அப்படியான்னு கேட்டார். உங்க கூட கொடுக்க சொன்னார். அவ்வளோ கேட்டு இல்லை, நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ அவர் எங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலையே. அப்படியான்னு கேட்குறாரு. அவர் கொடுக்கணுமில்ல ஃபோன் பண்ணி. அப்படியாங்கிறவருக்கு கொடுக்கணுமில்ல ஃபோன் பண்ணி. விடுங்க, இப்படி இருக்கிறவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. வாங்கி சாப்பிட்டு முதல்ல 4 நாள் முன்னாடி சாப்பிட்டது காசு வரல. இப்பயும் திருப்பி வந்து சாப்பிட அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு எப்போ வருவாருன்னு யாருக்கு தெரியும். ஆனால் சிக்கன் பிரியாணி, மீன் எல்லாம் ஆம்லெட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. அவர் வந்து கொடுக்கணும்ல, அவர் கொடுத்துருங்கன்னு அவர் சொல்லணும்ல. அவர் சொல்லாமல் போன கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் சாப்பிட்டீங்க.